ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எலந்தப்பழம் மரங்க. இந்த எலந்தப்பழம் மரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எலந்த காய்ங்க தான் நிறைய இருக்கு பாருங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா இந்த மரம் வச்சிருக்கோம். இந்த மரம் வந்து வருஷம் வருஷம் வெட்டி விட்டுருவோம். ஏன்னா பெருசாக நல்லா படர்ந்து ஆயிடும். அதனால என்ன பண்ணுவாங்க, வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா வெட்டி வெட்டி விட்டுருவாங்க. ஸோ லாஸ்ட் இயரும் நம்ம பார்த்தீங்கன்னா வெட்டிட்டோம். வெட்டிட்ட பிறகு இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ நிறைய காய்களும் காய்ச்சிருக்கு பாருங்க. எப்போ வந்தாலுமே நாங்கள் நிறைய காய் பழம் வந்து சாப்பிடுவோம் இங்கே. இப்போ பார்த்தீங்கன்னா சீசன் இல்லை, ஏன்னா காய் தான் நிறைய வச்சிருக்கு. இதில் ஒரு பழமோ செங்காயமோ எதுவுமே இல்லை. ஸோ இந்த பழம் பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே இங்கே வந்தாவே, ஊருக்கு வந்தாவே இங்கே வந்து இந்த பழங்கள் சாப்பிட்டுட்டு தான் போவோம். ஸோ அந்த அளவுக்கு இந்த பழம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இயற்கையான விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இழந்த பழம், இந்த மாதிரி கிராமம், தோட்டம் இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.